வெல்கம் டு தி நியூ செக்ஷன். இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் ஈத்தர் சேனல் ஆர் போர்ட் சேனல். ஈத்தர் சேனல் அண்ட் போர்ட் சேனல் ரெண்டுமே வந்து ஒரே விஷயம் தான். ரெண்டு டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ். ஓகே, டெர்மினாலஜிஸ். எதர் ஈத்தர் சேனல்னு சொல்லுவாங்க சில இடத்துல, சில நேரத்தில் வந்து போர்ட் சேனல்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்து ஒரே ஃபீச்சர் பற்றி தான் பேசுது. ஓகேங்களா? ஸோ அஸ் அ பார்ட் ஆஃப் தட் ஃபஸ்ட்டு இந்த செக்ஷனில் ஈத்தர் சேனல் பற்றி பார்க்குறதுல இந்த வீடியோவில் நம்ம தியரிட்டிக்கலா லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஈத்தர் சேனல். ஈத்தர் சேனல்னா என்ன? ஏன் வந்து நமக்கு எதுக்காக ஈத்தர் சேனல் வந்து நமக்கு ரெக்யர்மென்ட் இருக்கு? எதுக்கு நமக்கு நீடட்? அதுக்கப்புறம் வந்து அதில என்னென்ன டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஈத்தர் சேனல்ஸ் அவைலபிள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகே. என்னென்ன இருக்குது? அதுக்கப்புறம் அதோட ஃபீச்சர்ஸ் என்ன? ஃபங்ஷனாலிட்டீஸ் என்ன? ஒரு சிம்பிளான கான்ஃபிகரேஷன் சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்றத பத்தி தியரிட்டிக்கலா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோல நம்ம வந்து பிராக்டிகலா யூசிங் சிஸ்கோ பாக்கெட் ரேசர் ஒவ்வொரு மோட்ஸ பத்தி பிராக்டிகலா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், Ether channel is a technology that bundles multiple physical links into one single logical interface. அதாவது தனித்தனியா இருக்கக்கூடிய பிசிக்கல் இன்டர்ஃபேஸஸ ஒரு லாஜிக்கல் பண்டிலா, ஒரு லாஜிக்கல் இன்டர்ஃபேஸா பண்டில் பண்ணக்கூடிய இந்த டெக்னாலஜி, இந்த ஃபீச்சருக்கு பேர் தான் ஈத்தர் சேனல். ஓகே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஸ்விட்ச் டு ஸ்விட்ச்சில வந்து நம்ம மல்டிபிள் கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் இல்லையா? நீங்க வந்து பொதுவா வந்து ஒரு ஸ்விட்சிலேருந்து ஒரு எண்ட் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் நீங்க ஒரு லிங்க் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு லேப்டாப்போ, ஒரு ஒரு ஐபி ஃபோனோ, இல்ல ஒரு ஆக்சஸ் பாயிண்ட்டோ இந்த மாரி கனெக்ட் பண்ணும்போது, எண்ட் டிவைஸ் கனெக்ட் பண்ணும்போது மட்டும் தான் ஒரு லிங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். ஆனா நீங்க ஒரு ஸ்விட்ச் டு ஸ்விட்ச் யூஸ் பண்ணும்போது நீங்க மல்டிபிள் லிங்க்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க. ஓகே. அதுக்கு மல்டிபிள் நீட்ஸ் இருக்கு. அ அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது, அந்த மல்டிபிள் லிங்க்ஸையும் தனித்தனி அ இப்போ உதாரணத்துக்கு அ ஈத்தர்நெட் 1, ஈத்தர்நெட் 2, ஈத்தர்நெட் 3 ஒரு சுவிட்ச் ஏல, திருப்பி சுவிட்ச் பில ஈத்தர்நெட் 1, 2, 3 இந்த மாரி இருக்கு. இந்த 2 பக்கம் இருக்கிறதையும் கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா, இந்த ஈத்தர்நெட் 1, 2, 3ன்றது வெவ்வேறான ஈத்தர்நெட் லிங்க். தனித்தனி பிசிக்கல் லிங்க்கா இருந்தாலும், இது 3யும் கிளப் பண்ணி லாஜிக்கலா ஒரே லிங்க்கா கன்சிடர் பண்ற மாரி கான்ஃபிகர் பண்ற அந்த ஃபீச்சருக்கு பேர் தாங்க ஈத்தர் சேனல். ஓகே. ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரியா லோட் ஷேர் பண்றதுக்கு. ஓகே. நம்ம ஈத்தர் சேனல் யூஸ் பண்ணும்போது, லோடு வந்து நம்ம ஷேர் பண்றதுக்கு ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கு. இத நான் வந்து அடுத்த ஸ்லைட்ல ஒரு ஒரு எக்ஸாம்பிள் டோபாலஜி டயகிராமோட எக்ஸ்பிளைன் பண்றேன். லோட் ஷேர் பண்றதுக்கு. தென் ஃபால்ட் டாலரன்ஸ். ஃபால்ட் டாலரன்ஸ்ன்னும்போது, நீங்க வந்து இப்போ மல்டிபிள் லிங்க்ஸ வந்து கிளப் பண்ணி ஒரு ஒரு லாஜிக்கல் லிங்கா கன்வெர்ட் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்கு ஒரு பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் டவுன் ஆச்சுன்னா கூட, ஸ்டில் யூ ஹேவ் அதர் ஆக்டிவ் லிங்க்ஸ். ஓகே. இதுல ஒரு பியூட்டியான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து இப்போ ஒரு 5 லிங்க வந்து கிளப் பண்ணி, பண்டில் பண்ணி ஒரு ஒரு லாஜிக்கல் லிங்கா வச்சிருக்கீங்க அப்டின்னா, 5 லிங்க்குமே ஆக்டிவா இருக்கும். ஓகே. 5 லிங்க்குமே ஆக்டிவா இருக்கும். அதுல ஏதோ ஒரு லிங்க் ஏதோ ஒரு காரணத்துக்காக டவுன் ஆச்சுன்னா கூட, ஸ்டில் யூ ஹேவ் 4 ஆக்டிவ் லிங்க்ஸ் டூ கேரி த டிராஃபிக். ஓகேங்களா? அதே மாரி இதோட அதர் அட்வான்டேஜஸ் என்னன்னா, டூ இன்கிரீஸ் த பேண்ட்விட்த் பிட்வீன் டிவைஸஸ். ரைட். அண்ட் லிங்க் ரிடண்டன்சி. லிங்க் ரிடண்டன்சின்றதும் அதேதான். ஒரு லிங்க் டவுன் ஆச்சுன்னா, ஸ்டில் யூ ஹேவ் கனெக்டிவிட்டி டூ கேரி த டிராஃபிக். இத காமனா வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஈத்தர் சேனல்னு ரெஃபர் பண்ணுவாங்க. போர்ட் சேனல் ரெஃபர் பண்ணுவாங்க. ஈத்தர் சேனல் பண்டில்னு சொல்லுவாங்க. லிங்க் அக்ரிகேஷன்னு சொல்லுவாங்க. அ லிங்க் பண்டிலிங்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஜென்ரலா டெக்னிக்கல் டெர்ம்ஸ்ல நெறைய இத ரெஃபர் பண்ணுவாங்க. காமனா நீங்க கேட்கிற டெர்ம்ஸ் ஈத்தர் சேனல் இல்லன்னா போர்ட் சேனல். ஓகேங்களா? ஃபைன். ஸோ நீங்க ஒரு ஈத்தர் சேனல் கான்ஃபிகர் பண்ணணும் அப்டின்னா, என்ன ரெக்வயர்மென்ட் அப்டின்னா, மினிமம் 2 பிசிக்கல் லிங்க் இருக்கணுங்க. அதாவது 2 பிசிக்கல் லிங்க தான் நீங்க வந்து மினிமமா அட்லீஸ்ட் ஒரு 2 லிங்காவது நீங்க கிளப் பண்ணணும். அ மேக்ஸிமம் 8 லிங்க்ஸ் வரைக்கும் நீங்க வந்து கிளப் பண்ணிக்க முடியும். பண்டில் பண்ணிக்கிற முடியும். ஓகே. ஏன்னா ஈத்தர் சேனல்ன்ற ஃபீச்சரே ஏன் வந்து மினிமம் 2 லிங்க்னா, ஈத்தர் சேனல்ன்ற ஃபீச்சரே மல்டிபிள் பிசிக்கல் லிங்க ஒண்ணா சேர்க்கறதுக்கு தான். இப்ப நீங்க ஒரு லிங்க மட்டும் வச்சு ஈத்தர்நெட் சேனல் ஃபார்ம் பண்ண போறீங்கன்னா, தட்ஸ் ஆஃப் நோ யூஸ் இல்லையா? அதுதான் ஆல்ரெடி பிசிக்கல் லிங்க் ஒரு லிங்காவே ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். இப்போ நீங்க அன்னெசஸரியா யூ நோ நீட் டூ கான்ஃபிகர் ஈத்தர் சேனல். அதனால தான் நீங்க ஈத்தர் சேனல்னு ஒண்ணு கான்ஃபிகர் பண்ணணும்னா, மினிமம் நீங்க அட்லீஸ்ட் ஒரு 2 பிசிக்கல் லிங்கையாவது கிளிக் பண்ணணும். ஓகே. ஸோ இப்ப ஈத்தர் சேனல் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு டோபாலஜி இருக்கு. இப்ப இதுல பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பக்கம் ஸ்விட்ச் ஏ இருக்கு. இன்னொரு பக்கம் ஸ்விட்ச் பி இருக்குங்க. ம். இப்போ எனக்கு வந்து ஓகே. இப்படி வச்சுக்கலாம். இங்க எனக்கு ஒரு சர்வர் இருக்கு. இது வந்து ஒரு ஃபைல் சர்வர்ன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? இங்க வந்து எனக்கு ஒரு ஃபைல் சர்வர் இருக்கு. அ இங்க ஒரு யூசர் இருக்காரு. கன்சிடர் தட் யூசர் ஏ.
நம்ம ஐபி அட்ரஸ்ல ஏதோ ஒண்ணு இருக்கட்டும். 10 சீரிஸ்ல எல்லாமே வச்சுக்கலாம். சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு ஒரு ஒன் ஆஃப் த சிட்யுவேஷன் சொல்றேன். இப்போ அதே மாரி இந்த ஸ்விட்ச்ல இருக்கிற இந்த எல்லா லிங்க்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 கிக் லிங்க். ஓகே. இது எல்லாமே 1 கிக் லிங்க். அதே மாரி ஸ்விட்ச் டூ ஸ்விட்ச் கனெக்டிவிட்டியும் 1 கிக் லிங்க்ல இருக்குது இப்ப எனக்கு. இந்த பக்கமும் அதே தான். ஓகே. எப்பயுமே எல்லா டிவைஸும் கம்ப்ளீட் 1 கிக்ஸ யூஸ் பண்ணாது. அதனால வந்து நம்ம 1 கிக் போட்டுருக்கோம்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த யூசர் இருக்கிறார் இல்லையா? இவருக்கு இந்த ஃபைல் சர்வர்லேருந்து சில ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணணும். ஒரு ரொம்ப ஹியூஜா இருக்கக்கூடிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவாரு? இவரோட ரெக்வெஸ்ட் வந்து ஸ்விட்ச்சுக்கு போகும். ஸ்விட்ச்லேருந்து இங்க போகும். இந்த ஸ்விட்ச்சுக்கு திருப்பி இங்க போகும். ரெஸ்பான்ஸ் திருப்பி இங்க வரும். திருப்பியும் இங்க வரும். திருப்பி வரும். ஓகே. இந்த டிரான்சாக்ஷன் அப்படியே போகுது, போகுது, போகுது. இவர் வந்து அதிகமான ரேட்ல டவுன்லோட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ நவ் இட்ஸ் சம்வேர் ரீச்சிங் டூ 1 ஜிபிபிஎஸ். மொத்த அவைலபிலிட்டியே 1 ஜிபிபிஎஸ் தான். இப்போ அந்த 1 ஜிபிபிஎஸ்க்கான ஃபுல் த்ரெஷோல்டு கிட்ட வந்துருச்சு. சம்வேர் க்ளோஸ் டூ ஒரு 990 எம்பிபிஎஸ், ஒரு 995 எம்பிபிஎஸ் அந்த மாரி கிட்டத்தட்ட அந்த 1 கிக் லிங்க்கவே கம்ப்ளீட்டா சோக் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லிங்க் அவர் சோக் பண்றாரு. ஓகே. ஏன்னா இவரோட கனெக்டிவிட்டியோட இந்த அவைலபிலிட்டியே இங்கனக்குள்ள 1 ஜிபிபிஎஸ் தான். ஆனா, இங்கேயும் பாருங்க நமக்கு 1 ஜிபிபிஎஸ் தான் இருக்குது. ஸ்விட்ச் டூ ஸ்விட்ச். அப்போ இந்த யூசர் மட்டுமே 1 கிக்குக்கான டிராஃபிக்க வந்து 1 கிக்ன்றது 1 ஜிபிபிஎஸ். ஓகே. இந்த 1 ஜிபிபிஎஸ்க்கான டிராஃபிக்க டவுன்லோட் பண்ணும்போது, அப்போ இந்த லிங்க்கையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் சோக் ஆயிரும். ஓகே. ஏன்னா இதோட அவைலபிலிட்டி 1 ஜிபிபிஎஸ் தானே. இவரே 1 ஜிபிபிஎஸ் டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடுக்கு அவ்ளோ டேட்டாஸ டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்டின்னா, அப்போ இந்த லிங்க்கும் சோக் ஆயிரும். ஆப்வியஸ்லி இந்த லிங்க்கும் சோக் ஆகும். ஓகே. இப்ப கன்சிடர் சிட்யுவேஷன் இப்படி சோக் ஆகிட்டு இருக்குது. இந்த யூசர் டி. இவரும் இந்த ஃபைல் சர்வர்லேருந்து ஒரு சின்ன ஃபைல் டவுன்லோட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்க யூசர் கூட இந்த சின்ற யூசர் கூட கம்யூனிகேட் பண்ணணும். ஏதோ ஒரு ரீசன். ஆ அப்போ இ இ இவரோட ரெக்வெஸ்ட் இங்க போச்சு அப்டின்னா என்ன ஆகும்னா, தேர் இஸ் எ சான்ஸ் இட் வுட் கெட் ட்ராப்ட் ஹியர். ஏன் அப்டின்னா, இவரு டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த டிரான்சாக்ஷனே இந்த 1 ஜிபிபிஎஸ்க்கான இந்த லிங்க கம்ப்ளீட்டா த்ரெஷோல்ட கம்ப்ளீட்டா சோக் பண்ணிட்டு இருக்கு. அந்த நேரத்துல இவரோட ரெக்வெஸ்ட் புதுசா போகுது அப்டின்னா, ஸ்விட்ச் என்ன பண்ணும்? கொஞ்ச நேரம் பஃபர்ல வெயிட் பண்ண வைக்கும். கியூல வெயிட் பண்ற மாரி பஃபர்ல வெயிட் பண்ணுங்க. அந்த லிங்க் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நான் அந்த ரெக்வெஸ்ட் அனுப்புறேன்னு. அது ரொம்ப நேரம் பார்த்து அது ஃப்ரீயே ஆகல அப்டின்னா என்ன ஆகும்? இட் வுட் கெட் ட்ராப்ட். அப்ப இவங்க யார் அனுப்பிச்சாலும் இட் வுட் கெட் ட்ராப்ட். இவங்க யாரோட டிராஃபிக்கும் வெளிய போகாது. ஏன்னா, இவரே வந்து ஃபுல் த்ராட்டில்ல டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆல்ரெடி. அப்ப புதுசா போற ரெக்வெஸ்ட் எதுவுமே அங்க வெளிய போகாது. எல்லாமே இங்க டிராப் ஆயிரும். சரியா? இது ஒரு சிட்யுவேஷன். அப்போ இந்த சிட்யுவேஷன ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 1 கிக் லிங்க் இருக்கு இல்லையா? ஸ்விட்ச் டூ ஸ்விட்ச் கனெக்டிவிட்டி. இத நம்ம இன்கிரீஸ் பண்ணணும். ஓகே. இன்கிரீஸ் பண்ணா என்ன பண்ணலாம்? ஒருவேள ஒரு லேட்டஸ்ட் ஸ்விட்ச்சா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு லேட்டஸ்ட் ஸ்விட்ச், இது ஒரு லேட்டஸ்ட் ஸ்விட்ச்சா இருக்கு. ம். இப்போ ஒரு 24 போர்ட் இருக்கிற ஸ்விட்ச்ல இந்த ஸ்விட்ச்ல ஒரு 4 போர்ட் வந்து 10 கிக் எம்பிபிஎஸ் சப்போர்ட் பண்ற போர்ட். இந்த பக்கம் ஒரு 24 போர்ட் ஸ்விட்ச்ல ஒரு 4 போர்ட் 10 கிக் போர்ட்டா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் திஸ் 1 கிக் நம்ம இந்த பக்கம் இருக்க 10 கிக் போர்ட்ல கனெக்ட் பண்ணி, இந்த பக்கம் 10 கிக் போர்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு, இந்த கனெக்டிவிட்டிய 10 கிக் கனெக்டிவிட்டியா எஸ்டாப்ளிஷ் பண்ணிறலாம். அப்ப நம்ம 10 கிக் கனெக்டிவிட்டியா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்டின்னா, நமக்கு வந்து நல்ல அவைலபிலிட்டி இருக்கும். இவரு ஒரு எம்பிபிஎஸ் ஓட டிராஃபிக் மட்டும் இத த்ராட்டில் பண்ணாது. ஏன்னா 10% ஆஃப் யூட்டிலைசேஷன் தான் இது பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஆனா, ஜஸ்ட் கன்சிடர் ஒருவேள நம்ம யூஸ் பண்ற ஸ்விட்ச் கொஞ்சம் பழைய ஸ்விட்ச். இல்ல ஒரு பேசிக் ஸ்விட்ச். என்கிட்ட இப்ப 10 கிக் லிங்க்கே கிடையாதுப்பா. ஓகே. என்கிட்ட எல்லாமே 1 கிக் லிங்க் தான் இருக்கு. சரிங்களா? அப்ப என்கிட்ட 10 கிக் லிங்க்கே கிடையாது அப்டின்னா, அப்ப இந்த சிட்யுவேஷன எப்படி ஓவர் கம் பண்றது? இப்ப 10 கிக் லிங்க் இருக்குன்னா, நான் இந்த இந்த பக்கம் வந்து 1 கிக்ல கனெக்ட் பண்றதுக்கு பதிலா 10 கிக் போர்ட்ல கனெக்ட் பண்ணி, இந்த பக்கமும் 1 கிக்ல கனெக்ட் பண்றதுக்கு பதிலா 10 கிக்ல கனெக்ட் பண்ணி, இந்த கனெக்டிவிட்டிய நான் 10 கிக் போர்ட்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணிறலாம். ஆனா, நான் யூஸ் பண்றது ஒரு பேசிக் ஸ்விட்ச், இல்ல ஒரு பழைய ஸ்விட்ச் 10 கிக் போர்ட்டே கிடையாது ஸ்விட்ச்ல. அப்டின்னும்போது, என்னால அத அப்டி பண்ண முடியாது. 10 கிக் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. இதுக்கு என்ன நான் பண்ண முடியும் அப்டின்னா, இதுக்கு ஒன் ஆஃப் த சொல்யூஷன் டூ இன்கிரீஸ் த பிசிக்கல் கனெக்டிவிட்டி பிட்வீன் ஸ்விட்ச் ஏ அண்ட் ஸ்விட்ச் பி. இப்போ நான் ஒரு லிங்க்குக்கு பதிலா இப்ப நான் 3 லிங்க் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எனக்கு ஓவராலா எத்தன எம்பிபிஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது? 3 ஜிபிபிஎஸ் ஆஃப் டிராஃபிக் சப்போர்ட் பண்ணுது இந்த 3 லிங்க்கும். இப்ப இந்த சிட்யுவேஷன் படி இவர் ஆல்ரெடி 1 ஜிபிபிஎஸ் ஃபுல் த்ராட்டில் பண்ணா கூட ஸ்டில் ஐ ஹேவ் 2 ஜிபிபிஎஸ் ரிமைனிங். ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 60% ஆஃப் டிராஃபிக் ஸ்டில் போகலாம் எனக்கு. இந்த லிங்கோட யூட்டிலைசேஷன் ஸ்டில் 60% மேல எனக்கு ஃப்ரீயா இருக்கும். அப்ப இவங்களோட டிராஃபிக்லாம் ஈஸியா போய் வரும்.
அதே மாரி இங்க முக்கியமான விஷயம், நான் இங்க வந்து 3 யூசர் இருக்கிறதுனால 3 லிங்க் போடணும்னு சொல்றேன்னு கிடையாது. நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள்க்காக தான் இந்த கணக்கு எடுத்திருக்கிறேன். சரிங்களா? இட் டிபெண்ட்ஸ். நீங்க ஒரு ஸ்விட்சுக்கும், இன்னொரு ஸ்விட்சுக்கும் நடுவுல எத்தன லிங்க் வைக்கணுன்றது, இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டேட்டா டிரான்சாக்ஷன் பிட்வீன் திஸ். ஓகே. ஸோ இட் டிபெண்ட்ஸ் லைக் அது ஒரு ஆக்சஸ் ஸ்விட்ச் டூ டிஸ்ட்ரிபியூஷன் கம்யூனிகேஷனா, இல்ல ஆக்சஸ் டூ ஆக்சஸா, இதெல்லாம் பொறுத்து இருக்குது. ஃபிக்ஸ்டா நீங்க வந்து இத்தன யூசருக்கு இத்தன லிங்க்க போடுங்க அந்த மாரி கிடையாது. சரிங்களா? ஃபைன். ஸோ இந்த ஐடியா ஒரு நல்ல ஐடியாங்க. நமக்கு வந்து 3 ஜிபிபிஎஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது, we can have a very good bandwidth available between switch A and switch B. ஆனா, இதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்னா, அ நம்ம போன செக்ஷன்ல எஸ்டிபி பத்தி பார்க்கும்போது பார்த்தோம். என்னன்னா, பிட்வீன் 2 டிஃபரண்ட் L2 ஸ்விட்சஸ் உங்களால ஒரு ஆக்டிவ் கனெக்ஷன்ஸ் தான் வச்சுக்க முடியும். when you try to establish the second link, இம்மீடியட்டா என்ன நடக்கும்? இந்த ஸ்விட்சஸ்ல இருக்கிற எஸ்டிபி புரோட்டோகால் வில் ஸ்டார்ட் டூ ஃபங்ஷன். இல்லையா? இந்த ஸ்விட்ச்ல இருக்க எஸ்டிபி புரோட்டோகால் என்ன நடக்கும்? என்ன பண்ணும்? எஸ்டிபி புரோட்டோகால் வந்து அவங்களோட எஸ்டிபி ஆப்பரேஷன்ஸ வந்து பண்ணுவாய்ங்க. எஸ்டிபி ஆப்பரேஷன்ஸ் பண்ணி இம்மீடியட்டா என்ன பண்ணும்? நீங்க 3 லிங்க் போட்டா கூட, மேபி அடிஷனலா போடுற அந்த 2வது லிங்க்கையும், 3வது லிங்க்கையும் டவுன் பண்ணிருங்க. லைக் அந்த ரூட் பிரிட்ஜ் எலக்ஷன் இதெல்லாம் நடந்து, டவுன் பண்ணிட்டு இது ரூட் பிரிட்ஜா வந்துச்சு அப்டின்னா, இது இது வந்து ரூட் பிரிட்ஜ் எல்லாமே டெசிக்னேட்டட் போர்ட்ல இருக்கும். இது வந்து ரூட் போர்ட்டா மாரி. அப்போ உங்களுக்கு ஒரு லிங்க் தான் இங்க ஆக்டிவ் லிங்க்கா இருக்கும். கரெக்ட்டா? இதுதான் எஸ்டிபியோட கான்செப்ட். நீங்க மோர் தென் ஒன் பிசிக்கல் கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போதே, பை டிஃபால்ட்டாவே எஸ்டிபிஸ்லாம் ஸ்விட்ச்ல கான்ஃபிகர் ஆயிருக்கும். நீங்க கான்ஃபிகர் பண்ணணுன்றதில்ல. டிஃபால்ட்டாவே எஸ்டிபி கான்ஃபிகர் ஆயிருக்கும். ஸோ வென் யூ ட்ரை டு எஸ்டாப்ளிஷ் த செகண்ட் லிங்க் இம்மீடியட்டா நீங்க 3வது லிங்க் கனெக்ட் பண்ணும்போதெல்லாம், அது எஸ்டிபி வந்து அதுவே ஆப்பரேஷன்ஸ் ஆயி, நீங்க கனெக்ட் பண்ற லிங்க்லாம் பிளாக் பண்ணிரும். அப்போ ஒரு லிங்க்க மட்டும் தான் இதுக்கும் நடுவுல ஆக்டிவா வச்சுக்கிறோம். ஓ! ஸ்டில் நீங்க வந்து யூ ஆர் கோயிங் பேக் டூ த ஒரிஜினல் ப்ராப்ளம். ஏன்னா, ஸ்விட்ச் ஏக்கும் பிக்கும் நடுவுல 3 லிங்க் இருந்தாலும், ஒரு ஆக்டிவ் லிங்க் தான் உங்ககிட்ட இருக்குது. அப்போ ஒரு ஆக்டிவ் லிங்க் தான் இருக்கு அப்டின்னா, அப்போ டிராஃபிக் வந்து இதுல ஃபுல் ஆகுது. இதையும் எப்படி ஓவர் கம் பண்றது? அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஈத்தர் சேனல். ஓகே. ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈத்தர் சேனல் பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் மல்டிபிள் லிங்க்ஸ் வச்சுக்கிறீங்க பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்யர்மென்ட். இப்போ இந்த இந்த கேஸ்ல நான் 3 லிங்க் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிற 2 ஸ்விட்ச் நடுவுலனா, இத நான் அப்படியே விடாம இந்த 3 லிங்க்கையும் நான் ஈத்தர் சேனலா கான்ஃபிகர் பண்ணேன்னா என்ன ஆகும்னா, இட் வில் ஆக்ட் அஸ் ஒன் லாஜிக்கல் லிங்க். எஸ்டிபி வந்து யூசுவலா எப்போ வரும்? மோர் தென் ஒன் லிங்க் ஆக்டிவா இருந்தா வருமா? ஆனா, இப்ப நம்ம இங்க என்ன பண்றோம்? 3 பிசிக்கல் லிங்கா இருந்தாலும், இத நம்ம ஈத்தர் சேனல் மூலமா கான்ஃபிகர் பண்ணும்போது, இது 3யும் பண்டில் பண்ணி ஒரு லாஜிக்கல் லிங்கா கான்ஃபிகர் பண்றோம். இப்போ எஸ்டிபி பொறுத்தவரைக்கும் இத எப்படி கன்சிடர் பண்ணிக்கும்னா, ஒரு லிங்கா தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். 3 டிஃபரண்ட் லிங்கா கன்சிடர் பண்ணிக்காது. நீங்க கனெக்ட் பண்ண உடனே வேணா உங்களுக்கு வந்து அது 3 லிங்கா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஆனா, த மொமெண்ட் வென் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஈத்தர் சேனல் கான்ஃபிகரேஷன், நீங்க ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகாலோட அந்த கமாண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, யூ வில் சீ தட் ஒன்லி போர்ட் சேனல் தான் வந்து நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் போயிரும். அதாவது இந்த ஈத்தர் சேனல் இருக்கு இல்லையா? போர்ட் சேனல், ஈத்தர் சேனல் 2 ஒண்ணு தான். ஸோ, இந்த 3 லிங்க்ன்றத காமிக்காது. அதுக்கு பதிலா ஒரு லிங்கா இருக்கிற மாரி தான் எஸ்டிபிய கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ, அதன் மூலமாக இப்போ இந்த ஸ்விட்ச் ஏயும், ஸ்விட்ச் பிக்கும் நடுவுல இருக்க 3 கனெக்டிவிட்டியும் ஒரு லாஜிக்கல் யூனிட்டாக கிளப் பண்ணிருச்சு அப்டின்னா, தென் ஸ்டில் யூ கேன் அச்சீவ் இட். லைக் இவன் 1 கிக் யூட்டிலைஸ் பண்ணாலும் ஸ்டில் யூ ஹேவ் 2 மோர் கிக். ஸ்டில் 60% ஆஃப் யூட்டிலைசேஷன் ஃப்ரீயா இருக்குது. ஓகே. ஸோ, இதுதாங்க ஈத்தர் சேனல். இதத்தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே சொன்னேன். ஈத்தர் சேனல் இஸ் அ டெக்னாலஜி தட் ஹெல்ப்ஸ் அஸ் டூ பண்டில் மல்டிபிள் பிசிக்கல் இன்டர்ஃபேஸஸ் இன்டு ஒன் லாஜிக்கல் லிங்க். ஓகே. அது எதுக்கு யூஸ் ஆகுது? பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் டூ ஃபார் பேண்ட்வித் நம்ம அக்ரிகேட் பண்றதுக்கு, பேண்ட்வித் இன்கிரீஸ் பண்றதுக்கு. அதே மாரி நீங்க இப்போ ஒரு லாஜிக்கல் லிங்கா போட்டிருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து இப்ப எனக்கு டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டில் யூ ஹேவ் 2 ஆக்டிவ் லிங்க். லிங்க் 2 அண்ட் 3 வந்து எனக்கு அது வழியா டிராஃபிக் போயிட்டு இருக்கும். 2லயும் 3லயும். ஆனா இப்ப இதே இது நீங்க எஸ்டிபிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கும்? ஆ மல்டிபிள் லிங்க்ஸ் இருந்தாலும், ஒரு லிங்க் தான் ஆக்டிவா இருக்கும். அந்த லிங்க் டவுன் ஆயிருச்சு அப்டின்னா, உங்களுக்கு அந்த திருப்பி எலக்ஷன் ப்ராசஸ் போயி, திருப்பி அந்த டிரான்சிஷன் டைம் போயி, அதுக்கடுத்து தான் வந்து அடுத்த லிங்க்ஸ் ஆக்டிவா வரும். ஆனா, ஈத்தர் சேனல் பொறுத்தவரைக்கும் அப்டி கிடையாது. அது எல்லா பிசிக்கல் லிங்க்கும் நமக்கு ஒரு லாஜிக்கல் லிங்கா கன்சிடரா இருக்கதுனால, ஒரு லிங்க் டவுன் ஆனாலும் திஸ் எல் மீன்ஸ் எல்லா பிசிக்கல் இன்டர்ஃபேஸஸும் ஆக்டிவ் ஸ்டேட்லயே இருக்கும். அதனால தான் ஒரு லிங்க் டவுன் ஆனாலும், இம்மீடியட்டா அடுத்த 2 லிங்க்லயும் டிராஃபிக் போய் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஈத்தர் சேனல்.
ஸோ இதுக்கப்புறம் இப்போ ஈத்தர் சேனல்லயும் சில மோட்ஸ் இருக்கு. மோட்ஸ்னா டைப்ஸ்ன்னு சொல்லலாம். ஆ 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம இந்த ஈத்தர் சேனல அச்சீவ் பண்றதுக்கு 3 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு எல்ஏசிபி, இன்னொன்னு பிஏஜிபி, இன்னொன்னு ஸ்டாட்டிக் மோட். இப்போ எல்ஏசிபி அப்படிங்கிறது இது 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 எல்லாத்தையும் பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோல இப்போ உதாரணத்துக்கு அடுத்த வீடியோல எல்ஏசிபி பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வீடியோல பிஏஜிபி, அதுக்கு அடுத்த வீடியோல ஸ்டாட்டிக் பத்தி பார்க்கலாம். பிராக்டிகலா நம்ம பாக்கெட் ரேசர்லயே அத கான்ஃபிகர் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் இந்த வீடியோல ஒரு ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன். எல்ஏசிபின்றது வந்து ஒரு லிங்க் அக்ரிகேஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால். இது வந்து IEEE ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா? இது வந்து எந்த வெண்டர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சிஸ்கோ யூஸ் பண்ணலாம், அரிஸ்டா யூஸ் பண்ணலாம், Huawei யூஸ் பண்ணலாம், யாருனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நீங்க புரொடக்ஷன்ல அதிகமா பார்ப்பீங்க. ஆம். வெண்டர் நியூட்ரல். அதாவது ஒரு பக்கம் சிஸ்கோ இருக்கு, இன்னொரு பக்கம் Huawei இருக்கு, இல்ல இன்னொரு பக்கம் வந்து வேற ஒரு அரிஸ்டா இருக்கு. ஏதோ ஒரு ப்ராடக்ட் இருக்கு இன்னொரு பக்கம். இல்ல சர்வர் இருக்கு, ஒரு பக்கம் ஸ்விட்ச் இருக்கு, இன்னொரு பக்கம் நீங்க சர்வர் வச்சிருக்கீங்க, ஒரு லோட் பேலன்ஸ் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வெண்டர் டிவைசஸ்லாம் இருக்குன்னா, அங்க நீங்க அதிகமா பார்க்குறது எல்ஏசிபின்ற மெத்தட் தான் பார்ப்பீங்க. ஏன்னா எல்ஏசிபின்றது IEEE ஸ்டாண்டர்ட். அடுத்து பிஏஜிபின்றது வந்து போர்ட் அக்ரிகேஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால். ஓகேங்களா? ஆ எல்ஏசிபின்றது லிங்க் அக்ரிகேஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால். இந்த கண்ட்ரோல்ன்ற வேர்டிங் மிஸ் ஆயிருக்கு. பட் ஸ்டில் எல்ஏசிபி அண்ட் பிஏஜிபின்றது போர்ட் அக்ரிகேஷன் புரோட்டோகால். இது வந்து சிஸ்கோ ப்ரொப்ரைட்டரிங்க. ஸோ சிஸ்கோ ப்ரொப்ரைட்டரின்னு சொல்லும்போது நமக்கு என்ன அப்படின்னா, 2 சிஸ்கோ டிவைஸஸ்க்கு நடுவுல மட்டும் தான் இந்த பிஏஜிபின்ற ஃபீச்சர் ஒர்க் ஆகும். இந்த புரோட்டோகால் ஒர்க் ஆகும். இத கொண்டு போய் நம்ம ஒரு பக்கம் வந்து சிஸ்கோ வச்சுக்கிட்டு, நம்ம இன்னொரு பக்கம் வேற ஒரு வெண்டர் டிவைஸ் இருக்குன்னா, வி கேன் நாட் யூஸ் இட். ஓகே. அதே மாரி எல்ஐசிபில 2 மோட் இருக்கு. ஆக்டிவ், பாசிவ் இதெல்லாம் பத்தி நம்ம அடுத்த வீடியோல சொல்றேன். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. பிஏஜிபில டிசேரபிள் அண்ட் ஆட்டோன்னு 2 மோட் இருக்கு. ஆன் மோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஸ்டாட்டிக் மோட். ஓகே. இப்ப எனக்கு எல்ஏசிபியும் வேண்டாம், பிஏஜிபியும் வேண்டாம். அதாவது எல்ஏசிபின்றதுமே ஒரு டைனமிக் புரோட்டோகால். அது புரோட்டோகால் மூலமா நெகோஷியேட் பண்ணி, அந்த கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணி, அதுக்கப்புறமா கிளப் பண்ணுது. பிஏஜிபின்றதுமே ஒரு நெகோஷியேஷன் நடந்து, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ணுது. எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம். எனக்கு புரோட்டோகால்ஸ் வச்சு இல்லாம எனக்கு மேனுவலா என்ஃபோர்ஸ் பண்ணணும் லிங்க்ஸ் அப்படின்னா, தென் யூ கேன் கோ ஃபார் ஸ்டாட்டிக் மோட். ஓகே. இங்க எந்த நெகோஷியேஷன்ஸும் கிடையாது. இந்த புரோட்டோகால்ஸ் கிடையாது. டைரக்ட்டா யூ ஆர் ஃபோர்சிங் அ ஈத்தர்நெட் லிங்க் ஆர் யூ ஆர் ஃபோர்சிங் எ லிங்க் டு பி பார்ட் ஆஃப் ஈத்தர் சேனல். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பிராக்டிகலா பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோல. ஸோ இப்போ கீ பெனிஃபிட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஏன் ஈத்தர் சேனல் போறோம்? ஈத்தர் சேனலோட ரெக்யர்மென்ட் நம்ம போம்போது 2 டிவைஸஸ்க்கு நடுவுல நம்ம வந்து பேண்ட்வித்த இன்கிரீஸ் பண்ண முடியும். எப்படி? பை அக்ரிகேட்டிங் மல்டிபிள் பிசிக்கல் லிங்க்ஸ். தென் அவைலபிலிட்டி அண்ட் ரிடண்டன்சி. ஏன்னா ஒரு லிங்க் டவுன் ஆனாலும் இன்னொரு லிங்க் வழியா டிராஃபிக் போயே இருக்கும். என்ன ரீசன்னா, இது எஸ்டிபி மாரி ஒரு லிங்க் ஆக்டிவா வச்சுக்கிட்டு இன்னொன்னு ஸ்டாண்ட் பைல வைக்காத, ஒரு பண்டில்ல இருக்கிற 4 லிங்க் இருக்குன்னா 4மே ஆக்டிவா இருக்கும். ஸோ தட் ஒரு லிங்க் டவுன் ஆனாலும் இம்மீடியட்டா அட் த சேம் டைம் இன்னொரு லிங்க் வழியா டிராஃபிக் போயே இருக்கும். அடுத்து சப்போர்ட்ஸ் லோட் ஷேரிங் அக்ராஸ் மெம்பர்ஸ் லிங்க். ஸோ இந்த லோட் ஷேரிங் அப்படின்றது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டான விஷயம். இத வந்து நான் அடுத்ததுல சொல்றேன். ஓகே. இத எக்ஸ்பிளைன் பண்றேன் டீட்டெயில்டா. லோட் பேலன்ஸ் பண்ண முடியும். மல்டிபிள் லிங்க்ஸ்க்கு நடுவுல. அது எப்படின்றது சொல்றேன். தென் எனேபிள்ஸ் ஆட்டோ கான்ஃபிகரேஷன்ஸ், ஃபாஸ்ட் கன்வர்ஜென்ஸ் அண்ட் சர்வ்ஸ் அட் காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன். ரைட். ஸோ இப்போ வந்து கான்ஃபிகரேஷன் ரெக்யர்மென்ட். இப்போ கான்ஃபிகரேஷன் ரெக்யர்மென்ட் அப்படின்றது என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஸ்விட்ச் ஏ, ஸ்விட்ச் பி இந்த 2க்கு நடுவுல நம்ம வந்து போர்ட் சேனல் கான்ஃபிகர் பண்ணணும்னா, இதுக்கு என்னென்ன ரெக்யர்மென்ட்? இப்போ ஸ்விட்ச் ஏ, ஸ்விட்ச் பி இது 2க்கு நடுவுல நான் இப்போ ஒரு 5 லிங்க கிளப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ரெக்யர்மென்ட் ஸ்விட்ச் ஏல இருக்கிற 5 டிவைஸ் அந்த 5 லிங்க்குக்குமே ஒரே மாதிரியான இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கணும். அந்த 5 லிங்க்குக்கும் ஒரே ஸ்பீட் லெவல், ஒரே மாதிரியான இப்போ ஒரு லிங்க் வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0 ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்னா 5மே ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டா இருக்கணும். இப்போ ஒரு லிங்க் ஜிகாபிட் ஈத்தர்நெட்னா 5மே ஜிகாபிட் ஈத்தர்நெட்டா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி. எல்லாத்துக்கும் ஒரே மாரியான ஸ்பீட் இருக்கணும். ஒரே மாரியான டியூப்ளெக்ஸ் செட்டிங்ஸ் இருக்கணும். ஒரே மாரி ஸ்விட்ச் போர்ட் மோட் இருக்கணும். ட்ரங்க்னா ட்ரங்க். அதே மாதிரி எல்லா போர்ட்ஸ்லயும் ஒரே லிஸ்ட் ஆஃப் VLANs அலோவ்ட் ஆயிருக்கணும். அதே மாரி ஒரே நேட்டிவ் VLAN யூஸ் பண்ணணும். இது ஒரு சைடுல மட்டும் கிடையாது. பியர் சைடுல இருக்கிற அந்த 5 போர்ட்டும் இதே கண்டிஷன்ஸ்க்கு ஒத்து வரணும். அப்போ 2 பக்கம் இருக்கிற டிவைஸஸ்க்கும் ஈத்தர் சேனல்ல இன்வால்வ் ஆகக்கூடிய எல்லா போர்ட்ஸ்க்கும் ஒரே ஸ்பீட், ஒரே டியூப்ளெக்ஸ் செட்டிங்ஸ், ஒரே ஸ்விட்ச் போர்ட் மோட், ஒரே செட் ஆஃப் VLANs அலோவ்ட்ல இருக்கணும். ஒரே நேட்டிவ் VLAN யூஸ் பண்ணணும் அட் போத் சைட்ஸ். இதுதாங்க ரெக்யர்மென்ட். இது இருந்துச்சுன்னா தான் உங்களால
யூ கேன் எஸ்டாப்ளிஷ் த ஈத்தர் சேனல். ஒருவேளை இங்க எங்கேயாவது டிஸ்கிரிபன்சி இருந்துச்சுன்னா, நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் ஈத்தர் சேனல் அப் ஆகாது. ஸோ, கான்ஃபிகரேஷன் செக் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஏதாவது நீங்க பண்ணும்போது, எல்லாமே கரெக்ட்டா இருக்குது. பிசிக்கல் கனெக்டிவிட்டி கரெக்ட்டா இருக்குது. எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. நீங்க கான்ஃபிகரேஷன்ஸ் கரெக்ட்டா பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நீங்க எங்க செக் பண்ணணும்னா, இந்த 5 பேராமீட்டர் பார்க்கணும். முக்கியமானது. ஸ்பீட், டியூப்ளெக்ஸ், ஸ்விட்ச் போர்ட்டோட மோடு, VLAN லிஸ்ட் அண்ட் நேட்டிவ் VLAN. ஆல்ரைட். ஸோ லோட் பேலன்சிங் பிஹேவியர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன சொல்றோம், இப்போ 2 டிவைஸஸ்க்கு நடுவுல ஒரு 5 லிங்க் இருக்கு அப்டின்னா, லோட் பேலன்ஸ் பண்ணும் அப்டின்றோம். ஸோ லோட் பேலன்ஸ் பண்ணும் அப்டின்னா, இட்ஸ் நாட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் அவைலபிள் லிங்க்ஸ். இன்ஸ்டெட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஹேஷிங் அதாவது இதுக்குன்னு ஒரு ஹேஷிங் அல்காரிதம் இருக்கு. அந்த அல்காரிதம் பொறுத்து தான் வந்து எந்த டிராஃபிக் எந்த லிங்க் வழியா போணுன்றத ஸ்விட்ச் டிசைட் பண்ணும். ஓகே. இந்த ஈத்தர் சேனல்ன்ற லோட் பேலன்சிங் வந்து ஈத்தர் சேனல்ல நடக்கக்கூடிய லோட் பேலன்சிங்ன்றது வந்து பெர் ஃப்ளோ லோட் பேலன்சிங். இட்ஸ் நாட் அபௌட் பெர் பாக்கெட். அதாவது ஆம், ஆ, ஓகே நான் அத எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த டயகிராம் வச்சு. அதுக்கு முன்னாடி இத மட்டும் தியரட்டிக்கலா பார்த்துக்கலாம். இப்ப லேயர் 2 ஃப்ரேம்ஸ் are typically balanced using source and destination MAC address. Layer 3 traffic is usually balanced using source and destination IP address. அதாவது நீங்க ஈத்தர் சேனல் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 2 வகையான ஈத்தர் சேனல் இருக்கு. நீங்க லேயர் 2 ஈத்தர் சேனலும் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். லேயர் 3 ஈத்தர் சேனலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. மோஸ்ட்லி யூ வில் பி சீயிங் லேயர் 2 ஈத்தர் சேனல். இப்போ நீங்க லேயர் 2 ஈத்தர் சேனல் பொறுத்தவரைக்கும் லோட் பேலன்சிங் எப்படி நடக்கும்னா, டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் MAC அட்ரஸ் பொறுத்து. அண்ட் லேயர் 3 ஈத்தர் சேனல்ல எப்படி நடக்கும் அப்படின்னா, டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் IP அட்ரஸ். ஓகே. இப்போ இந்த டயகிராம்லயே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்ப ஆ இவரோட இந்த யூசர் A. ஓகே. இவரோட IP வந்து 10.10.10.1 சரியா? இப்போ MAC வந்து சும்மா நான் ஏதோ ரேண்டமா எழுதுறேன். AAAன்னு எழுதிக்கிறேன். ஆ இப்போ இந்த சர்வர் இருக்கு இல்லையா? இந்த சர்வரோட IP வந்து 10.10.10.10ன்னு வச்சுக்குவோம். ஒரே லேயர் 2 நெட்வொர்க் இருக்குன்னு வச்சுக்கலாம். தென் MAC வந்து மேபி இ இ இ இ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போடுறேன். கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ ஒரு லேயர் 2 கம்யூனிகேஷன் பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும் MAC தான் எல்லாமே. அப்போ இப்ப இந்த யூசர் A இந்த சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்டின்னா, அந்த ரெக்வெஸ்ட் வந்து இப்ப எங்க போகும்? இங்கேருந்து ஸ்விட்ச்சுக்கு வரும். ஸ்விட்ச்சில தான் அந்த ஹேஷிங் அல்காரிதம்னு சொல்லுவோம். ஹேஷிங்னா இட் டிசைட்ஸ் எந்த பாக்கெட் எந்த லிங்க்ல அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உதாரணத்துக்கு இந்த 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 ரெக்வெஸ்ட் வரும்போது, ஓகே இந்த சோர்ஸ்லேருந்து நீ வரியா? நீ வந்து இந்த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ்க்கு போணுமா? நீ அப்போ லிங்க் 1 வழியா போப்பான்னு அனுப்புதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த டிராஃபிக் வந்து லிங்க் 1 வழியா போகும். இங்க லிங்க் 1 வழியா போகும். இவர் வந்து சர்வர ரீச் பண்ணுவாரு. ரெஸ்பான்ஸ் வர்றதுமே இங்க வரும். திருப்பி அதே லிங்க் 1 வழியா ரெஸ்பான்ஸ் வரும். கேன் கிவ் ரெஸ்பான்ஸ். ஓகே. இப்படி தான் போயிட்டு இருக்கும். அட் த சேம் டைம், இப்போ இந்த டீன்ற யூசரு மேபி இவரோட மேக் வந்து டின்னு வச்சுக்கோங்க. இப்ப இவரும் இதே சர்வருக்கு ஏதோ ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்பணும். ஏதோ ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணணும். இத ஆக்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவரோட ரெக்வெஸ்ட் இங்க வருது. வரும்போது, இப்ப இவரோட ரெக்வெஸ்ட்ட லிங்க் 2ல அனுப்பாது. லோட் பேலன்ஸ் பண்றேன். நான் இந்த இந்த யூசர் ஏ யோட டிராஃபிக்க வந்து லிங்க் 1ல போ. யூசர் பி யோட டிராஃபிக் லிங்க் 2ல போ. அப்படி பண்ணாது. ஏன்னா, இது பாக்கெட் பேஸ்ட் லோட் பேலன்சிங் கிடையாது. இது வந்து ஃப்ளோ பேஸ்ட் லோட் பேலன்சிங் நான் சொன்ன மாரி. அப்ப இதோட ஹேஷிங் அல்காரிதம் என்ன மாரி பாக்கும்னா, ஓகே ஏற்கனவே இந்த டெஸ்டினேஷன் மேக்குக்கு போ வேண்டிய டிராஃபிக்க நான் லிங்க் 1ல தான் அனுப்பிச்சிருக்கேன். நீனும் அதே டெஸ்டினேஷன் மேக்குக்கு தான போற. நீயும் லிங்க் 1 வழியவே போணும். லிங்க் 1 தான் அனுப்பும். திருப்பியும் ரெஸ்பான்ஸ் வரும். திருப்பி அதே லிங்க் 1 வழியா தான் டிராஃபிக் நடக்கும். ஓகே. ஸோ நீங்க இந்த இடத்துல கன்ஃப்யூஸ் ஆயிறக்கூடாது. லோட் பேலன்ஸ்ன்னும்போது அப்போ ஏவோட டிராஃபிக்லாம் லிங்க் அதாவது ஒரு இதோட இதெல்லாம் டிராஃபிக்லாம் ஒரு இதுலயும், இன்னொரு இதோட இதெல்லாம் அப்படி கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன், மேக் அண்ட் IP அட்ரஸ். இது வந்து ஒரு லேயர் 2 ஈத்தர் சேனலா இருந்துச்சுன்னா, மேக் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் மேக். இது ஒரு லேயர் 3 ஈத்தர் சேனலா இருந்துச்சுன்னா, சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் IP அட்ரஸ். இப்போ இதே நேரத்துல நான் சொன்ன மாரி டியோட டிராஃபிக் இவர் கனெக்ட் பண்ணும்போது, இந்த ஃபர்ஸ்ட் லிங்க்ல போச்சு. இப்போ அட் த சேம் டைம் மேபி ஜஸ்ட் கன்சிடர் பி சரியா? இவருக்கு மேக் வந்து பி. இவன் வந்து இங்க இருக்கிற ம் ஹச்ன்னு இவரோட மேக்ன்னு வச்சுக்கோங்க. இந்த யூசர் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ இவரோட டிராஃபிக் இங்க வருது அப்படின்னா, இப்போ பேஸ்ட் ஆன் ஹேஷிங் அல்காரிதம் ஸ்விட்ச் வந்து ஓ! நீ ஹச்ன்னு இருக்கவனுக்கு போணுமா? இந்தா அப்ப நீ லிங்க் 2 வழியா போ அப்படின்னு அனுப்பும். ஓகே. லிங்க் 2 வழியா சாரி இங்க இல்ல. இங்க லிங்க் 2 வழியா நடக்கும். திருப்பி ரெஸ்பான்ஸ் வரும். திருப்பி லிங்க் 2 வழியா அப்படியே போகும். இப்போ அடுத்து இவன் ஹச்சோட கம்யூனிகேட் பண்ணாலும் லிங்க் 2 வழியா தான் போகும். ஒருவேளை இப்ப இவன் இவன் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ன்னு இருக்கு அப்படின்னா, இது ன்னு இருக்குன்னா, இவனோட டிராஃபிக் வரும்போது மேபி தேர் இஸ் எ சான்ஸ் பேஸ்ட் ஆன் ஹேஷிங் அல்காரிதம் இந்த 3வது லிங்க் வழியா அனுப்பிடலாம். ஓகே. ஸோ இது இப்படிதான். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டெஸ்டினேஷன் அண்ட் சோர்ஸ் மேக். ஓகே. நீங்க ஒரே டெஸ்டினேஷனுக்கு இப்போ உதாரணத்துக்கு இவங்க எல்லாருமே இந்த ஏபிசிடி இவங்க எல்லாருமே ஒரே டெஸ்டினேஷன் இந்த ஃபைல் சர்வர் தான் இது பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன நடக்கும்? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. இப்ப ஆ ஓகே. இப்போ ஏபிசிடி இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரே நேரத்துல இந்த ஃபைல் சர்வர் தான் அக்சஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, ஓகே 4 பேரோட டிராஃபிக்கும் வருது. அப்ப நமக்கு 3 லிங்க் இருக்கு. தனித்தனியா போவோம் அப்படிலாம் கிடையாது. 4 பேருக்குமே ஒரே டெஸ்டினேஷன் தானே போறீங்க. அப்ப 4 பேருமே இந்த இதுலயே போங்கன்னு அனுப்பிச்சு விட்டுரும். ஒரே லிங்க்ல அனுப்பிச்சு விட்டுரும். ஒருவேள இப்ப இந்த 4 பேர் இந்த டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த சோர்ஸ் இப்ப இந்த டெஸ்டினேஷன் கூட பண்ணணும் அப்படின்னா, மேபி 2வது லிங்க்ல போ. இந்த சோர்ஸ் இந்த டெஸ்டினேஷன் கூட பண்ணணும் அப்படின்னா, அப்போ நீ 3வது லிங்க் வழியா போ. அப்படிதான் அனுப்பும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். ஓகே. அகைன் ஐ அம் ரிப்பீட்டிங். L2வா இருந்துச்சு அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ். ஒருவேள L3யா இருந்துச்சுன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ். அத பேஸ் பண்ணி தான் எந்த லிங்க்ல போறதுன்றத ஹேஷிங் அல்காரிதம் டிசைட் பண்ணும். ஓகேங்களா? ஃபைன். அதனால தான் இத வந்து நம்ம வந்து ஃப்ளோ பேஸ்ட் லோட் பேலன்சிங்ன்னு சொல்றோம். ரைட்? ஃபைன். ஓகே. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கான்ஃபிகரேஷன் சின்டாக்ஸ்ங்க. ஸோ உதாரணத்துக்கு ஜஸ்ட் கன்சிடர் நீங்க ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0 பார் 1, 2, 3 இந்த 3 லிங்க்கையும் நீங்க வந்து ஒரு அக்ரிகேட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத ஒரு ஈத்தர் சேனலா கான்ஃபிகர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0 பார் 1லிருந்து 3 அதாவது 1, 2, 3 அப்படிங்கிற கூடிய இந்த 3 லிங்க்கையும் இந்த கமாண்ட பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மொத்தம் ஒரே நேரத்தில நீங்க 3 இன்டர்ஃபேஸோட கான்ஃபிகரேஷன்ஸ்குள்ள போறீங்க. போயிட்டு ஸ்விட்ச் போர்ட் மோட் ட்ரங்க். அப்ப இந்த 3 போர்ட்டையும் ட்ரங்க்காக கான்ஃபிகர் பண்றீங்க. ஓகே. இப்ப நீங்க ஒருவேள ஃபர்ஸ்ட் போர்ட்ட ட்ரங்க்காவும், 2வது போர்ட்ட ஆக்சஸ் ஆவும், 3வது போர்ட்ட திருப்பி ட்ரங்க்காவும் போட்டு, அப்ப இந்த 3 போர்ட்டையும் எல்ஏசிபியோ, ஈத்தர் சேனலோ ஃபார்ம் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா ஆகாது. ஏன் அப்டின்னா, நான் சொன்ன மாரி இங்க வந்து யூ ஷுட் ஹேவ் சேம் ஸ்விட்ச் போர்ட் மோட். அதனால தான் இந்த 3 இதையும் நான் இப்ப ட்ரங்க்கா கன்வெர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிட்டு, அடுத்த லைன்ல நம்ம என்ன மோட் ஆஃப் புரோட்டோகால் யூஸ் பண்ணணும்னு சொல்லணும். இப்போ சேனல் புரோட்டோகால் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு கொஸ்டின் மார்க் போட்டீங்கன்னா 2 ஆப்ஷன் காமிக்கும். எய்தர் யூ கேன் யூஸ் எல்ஏசிபி ஆர் யூ கேன் யூஸ் பிஏஜிபி. 2யும் நீங்க ஒரே நேரத்தில யூஸ் பண்ண முடியாது. எல்ஏசிபி அப்படின்றது லிங்க் அக்ரிகேஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால். நீங்க எல்ஏசிபி யூஸ் பண்றீங்க அப்படின்னா, எல்ஏசிபின்னு போட்டு யூ கேன் ஹிட் என்டர். அடுத்த லைன்ல இது வந்து போர்ட் குரூப். ஓகே. இது வந்து நம்ம என்ன புரோட்டோகால்னு சொல்றோம். இது இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோல வந்து நம்ம வந்து பிராக்டிகலா பார்ப்போம். பட் ஸ்டில் ஐ அம் கிவிங் யூ அன் ஹை லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்து ஒரு சேனல் குரூப் அப்படின்னு ஒரு ஒரு குரூப்ப ஒண்ணு ஃபார்ம் பண்றோம். சரிங்களா? அந்த குரூப்புக்கு 1 அப்படின்ற ஒரு நம்பர் பேர் வைக்கிறோம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்விட்ச். ஒரு சில ஸ்விட்சஸ்ல ஹையர்னா 1லருந்து 255 நம்பர் வரைக்கும் இங்க வைக்க முடியும். பேசிக் ஸ்விட்சஸ்லலாம் 6ன்னு நெனைக்கிறேன். 1லருந்து 6 அந்த மாரி வைக்க முடியும். ஸோ சேனல் குரூப் அப்படின்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி, அதுக்கு 1ன்னு ஒரு பேர் வச்சுட்டு, அந்த இதுக்குள்ள தான் இந்த 3 இன்டர்ஃபேஸையுமே உள்ள வருது. சரிங்களா? இப்போ மோட் அப்படின்னு போட்டுட்டு, நீங்க கொஸ்டின் மார்க் போட்டீங்கன்னா, இத்தன ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஆனா, நீங்க என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணணுன்றது இந்த புரோட்டோகால்ஸ பேஸ் பண்ணி. உதாரணத்துக்கு, நீங்க எல்ஏசிபி அப்படின்னு போட்டீங்கன்னா, இதுல இருக்கக்கூடியது 2 ஆப்ஷன். ஆக்டிவ் ஆர் பாசிவ். இதுதான் எல்ஏசிபிக்கு சேர்ந்தது. இந்த 2மே பிஏஜிபிக்கு சேர்ந்தது. அண்ட் இது வந்து ஸ்டாட்டிக்க்கு சேர்ந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஐ வில் ஷோ இட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ நீங்க இப்ப ஆக்டிவ்ன்னு போட்டு ஹிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்டர் ஹிட் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து எல்ஏசிபி கான்ஃபிகர் பண்ணிருவீங்க. ஷோ ஈத்தர் சேனல் சம்மரி அப்படின்ற கமெண்ட் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, அதோட சம்மரியாக்கான அவுட்புட் பார்க்க முடியும். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆர் டீட்டெயில்ஸ் அபவுட் ஈத்தர் சேனல் ஆர் போர்ட் சேனல். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல என்ன பண்ணலாம்னா, இந்த ஈத்தர் சேனல அச்சீவ் பண்றதுக்கு 3 மோட்ஸ் இருக்கு இல்லையா? எல்ஏசிபி, பிஏஜிபி அண்ட் ஸ்டாட்டிக் மோட்.
ஃபர்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல எல்ஏசிபி பத்தி பிராக்டிகலா பாக்கெட் ரேசியோ யூஸ் பண்ணி புரிஞ்சுக்கலாம். ஓகே.